ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு கறி வறுவல் தாங்க. இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இது. இது எப்படி ருசியாக செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் மண் சட்டியில் செஞ்சுருக்கேன். இது இன்னும் ருசியாக இருக்கும். அதில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் அந்த மசாலோடு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் மட்டன் குழம்போ இல்லை சிக்கன் குழம்போ எது வச்சாலும் அந்த குழம்புலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. நான் இன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சுருக்கனால மட்டன் எடுத்துக்கிறேன். அந்த குழம்புலேருந்து கறியை மட்டும் வடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சுருந்தா சிக்கனும் இதே மாதிரி செய்யலாம். இதை நல்லா கலந்து விட்டு இது சுண்டணும். கொஞ்சம் குழம்புல இருக்க கறி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ருசியாக இருக்கும். இதையும் நல்லா பெரட்டி விடுங்க. இது இன்னும் இரும்பு கடாயில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, குழம்பு கறி வறுவல் நொடியில் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கறி பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.